ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அப்பேற்பட்ட திருக்கோயிலுக்கு வந்து நாம் வழிபட்டால் நமது இதய நோய்கள் எல்லாம் நிவாரணம் கிடைக்கும் என்பது உண்மை. இது பல டாக்டர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. பூசலார் வந்து தன்னோட மனதிலேயே கட்டின கோவிலா இது. வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு வந்திருக்கிறது திருநின்றவூர்ல இருக்க இருதயாலீஸ்வரர் கோயிலுக்கு தான். உங்களுக்கு கண்டிப்பா இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லணும்னு தான் இந்த வீடியோ நாங்க எடுத்திருக்கோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது உங்களுக்கு இந்த வீடியோ. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று நாம் காணிருக்கும் திருக்கோயில் திருநின்றவூரில் இருக்கக்கூடிய மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு இருதயாலீஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோயில் 1300 வருடங்களுக்கு முன்பாக பூசலார் நாயனார் என்றக்கூடிய பிராமணரால் கட்டப்பட்ட திருக்கோயில் ஆகும். 1300 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஊரிலே கோவில் இல்லை. பூசலார் என்கின்ற மறையவர் பிராமணர் இருந்தார். அவருக்கு சிவனுக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்று நிறைய ஆசை இருந்தது. அவரிடத்திலே பொருள் இல்லை, பணம் இல்லை. எல்லோரிடத்தும் பொருள் உதவி, பண உதவி கேட்டார். யாரும் தர முன்வரவில்லை. எனவே திருமூலருடைய வாக்கு பிரகாரம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பாளையம் என்று சொல்லக்கூடிய வாக்கிற்கெனங்க நேரில் கட்ட முடியவில்லை, மனதால் கட்டாயம் என்று நினைத்துக் கொண்டு மனதினாலேயே கற்பனையாக எல்லாம் வல்ல சிவபெருமான கோயில் கட்டினார். அவர் வாழ்ந்த காலத்திலே காஞ்சிபுரத்தில் ராஜசோழன் என்று சொல்லக்கூடிய பெரிய மன்னன், பல்லவ மன்னன், அவன் காஞ்சிபுரத்திலே எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு கைலாசர் கோயில் கட்டி கொண்டிருக்கின்றான். பூசார் மனதை கட்டி கொண்டிருக்கின்றார். மன்னன் காஞ்சிபுரத்திலே கைலாசர் கோயிலை உண்மையாக கட்டி கொண்டிருக்கின்றான். இருவரும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கோவில் எல்லாம் முடிந்து விட்டது. இறைவன் 2 பேரிடத்திலேயும் கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றார். பூசார் கட்டிய திருக்கோயில் நாளும் கும்பாபிஷேக நாளும், மன்னன் கட்டிய திருக்கோயில் கும்பாபிஷேகம் ஒரே நாள் ஒரே நேரமாக இருக்கின்றது. மன்னனுக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கின்றது. நாம் பணத்தை கொட்டி கட்டியிருக்கின்றோம் நினைத்துக் கொண்டு மன்னன் கர்வத்தோடு தூங்குகின்றான். விடுந்தால் கும்பாபிஷேகம். அந்த சமயத்திலே மன்னனுடைய கனவுல இறைவன் தோன்றி, மன்னா, உன் கோயில் கும்பாபிஷேகம் தள்ளி கொண்டிரு, நாளை காலை நான் நின்ற ஒரு பூசாருடைய கோயில் செல்வேன் என்று கூறுகின்றான். அதை பெரிய புராணத்தை பெரிய சேர்க்கிறார் மிக அருகமாக கூறுகின்றார். நின்ற ஒரு பூசல் அன்பன் நெடுநாள் செய்த நன்றி நாளையம் புகுவோம், நீங்க ஒன்றை நாளை ஒழிந்து கொள்வாய் என்று போட்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட மன்னன் உடனே விரித்து கொண்டு நமது கோயில் இறைவன் வரப்போவதில்லை என்று தெரிந்து கொண்டு உடனே அங்கிருக்கக்கூடிய கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு இங்கு திருநின்றவூர் வந்து சேருகின்றான். திருநின்ற ஊரிலே கோவில் எதுவும் இல்லை. மக்களிடத்தை வினவுகின்றான். பூசா கடை திருக்கோயில் எங்கிருக்கின்றது கேட்கின்றான். மக்களோ பூசா கோயில் கட்டவில்லை, அவரே ஒரு ஆண்டி என்று சொல்லி அவரை காண்பித்துக் கொடுக்கின்றார்கள். அவர் இருப்பு மரத்தை கீழே உட்கார்ந்து தியானத்தில் இருக்கின்றார். மன்னன் பூசாருடைய காலையை விழுந்து, ஐயா, இறைவன் கனவை கூறினார், நீங்க கட்டிய கோயில் எங்க இருக்கின்றது கேட்கின்றான். அப்போது பூசலார், நான் உண்மையாக கோயில் கட்டவில்லை, மனதினாலே கட்டின சொல்லும் பொழுது அவருடைய மார்பிலே இறைவன் மரகதாம்பிகா உடனே இருதயாலீஸ்வரர் தோன்றுகின்றார். திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதை மன்னன் கண்டுகொள்கின்றான். அவன் எவ்வாறு கண்டாலும் அதே மாதிரியாக இந்த திருக்கோவிலை பிரதிஷ்டை செய்து அவன் இங்கே கும்பாபிஷேகம் செய்து விட்டு பின்னர் காஞ்சிபுரம் கைலாச கோயில் கும்பாபிஷேகம் செய்கின்றான். அதைதான் பெரிய புராண மிக சிறப்பாக கூறுகின்றார். இங்கே இறைவன் பெயர் இருதயாலீஸ்வரர், கிழக்கு நோக்கி இருக்கின்றார். அம்பாள் பெயர் மரகதாம்பாள், தெற்கு நோக்கி இருக்கின்றார். 61 நாயன்மார்களே பூசலார் நாயனார் அவதார ஸ்தலம். அவர் தான் இந்த கோயிலை கட்டினார். அவர்பட்ட பூசலார் நாயனார் உள்ளே கருவறையிலே சிவன் பக்கத்தில் இருக்கின்றார். தனி சிறப்பு அது, எந்த கோயிலும் அது மாதிரி கிடையாது. அது மட்டுமல்லாமல் திருக்கோயிலிலே விநாயகர் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்று சொல்லக்கூடிய 4 திசை நோக்கி தனித்தனியாக விநாயகர் இருக்கின்றார். இத்திருக்கோயிலிலே எல்லா விசேஷங்களும் சித்திர பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆணி உத்தரம், ஆவணி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை சேர்க்கிறார் பெரிய புராணத்திலே நீண்ட செந்திரனாருக்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்டு அன்பியா பூசா புற்றால் புற்று என்று மிக சிறப்பாக கூறுகின்றார். அப்பேற்பட்ட திருக்கோயிலுக்கு வந்து நாம் வழிபட்டால் நமது இதய நோய்கள் எல்லாம் நிவாரணம் கிடைக்கும் என்பது உண்மை. இது பல டாக்டர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த சிவாலயம் 1300 ஆண்டு பழமை வாய்ந்தது. வரலாற்று பிரகாரம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இத்திருக்கோயிலை கட்டிய ராஜசிம்ம பல்லவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்து அவரை ஐக்கியம் செய்கின்றார். பூசாருடைய ஜென்ம நட்சத்திரம் ஐப்பசி மாசம் அன்று நட்சத்திரம். அன்றைய தினம் இங்கே மிக விசேஷமாக இருக்கும்.
எல்லோரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மரகதாம்பிகை உடனுரை இறுதியாசலை பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் ஐயா, என் பெயர் வெங்கடேச குருக்கள், பரம்பரை குருக்களாக இருக்கின்றேன். இந்த திருக்கோயிலிலே குடமுழுக்கு வேலைகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய திருவுள பிரகாரம் மிக சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல மரகதாம்பிகை உடனே இறுதியாசை பிரார்த்திக்கின்றேன். பினாகமனை குருக்கள், பிரதான ஸ்தானிக குருக்கள், நன்றி. மேலும் இந்த ஊரிலே எல்லாம் வல்ல ஸ்ரீமத் சமேத பக்தர் பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் திவ்யதேசமானது இருக்கின்றது. அதுவும் மிக விசேஷமான திருக்கோயிலாகும். அந்த திருக்கோயிலுக்கு திருப்பதி பெருமாளுக்கு செய்யக்கூடிய கொடையானது இங்கே வருடா வருடம் புரட்டாசி மாதம் வந்து செல்லும். அவையும் இங்கே எல்லாம் வல்ல பெருமாளுக்கு மிக விசேஷமாக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் பங்குனி திருவோணம் இங்கே பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் 10 நாள் நடைபெறும். மேலும் இந்த வித்தியாசர் திருக்கோயிலிலே அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் ருத்ராபிஷேகம், மகாபிஷேகம், பிரதோஷம் செய்ய வேண்டும் என்றால் பினாகமன குருக்களாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எனது நம்பர் 8072344415. அது மட்டுமல்லாமல் எனது அண்ணன் வெங்கடேச குருக்களும் இருக்கின்றார். அவருடைய நம்பரும் சொல்கின்றோம். அவருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு ருத்ராபிஷேகம், பிரதோஷ அபிஷேகம் சொல்லக்கூடிய பலவிதமான பிரார்த்தனை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். கோயில் பரம்பரை குருக்களாக இருக்கின்றேன். என்னுடைய நம்பர் சொல்லுகின்றேன், 9796968162. இது ஜிபே நம்பர் தான். தாராளமாக கலந்து கொள்ளலாம். திருக்கோயிலே பலர் பல வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு வேண்டுதல் நிறைவேற்றிருக்கின்றார்கள். சுவாமியானவர் வரப்பிரசாதி, நினைக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றிக் கொடுப்பார். அதனால்தான் பூசலர் மனதில் நினைக்கக்கூடிய காரியத்தை இறைவன் செயலை செய்து மன்னன் மூலமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே நினைக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். இருதயவாதிகள் நிவாரண ஸ்தலம் இது. அனைவரும் வந்திருந்து எல்லாம் வல்ல இறைவன் அருளை பெருமாள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த கோவில்ல இருக்க சிவபெருமானை பார்த்தாலே பயங்கர பாசிட்டிவிட்டி. நாங்க வந்து சில நாள்லாம் டெய்லி ஈவினிங் வரதே ஒரு பழக்கமா வச்சிருந்தோம். டெய்லி ஆபீஸ் போயிட்டு வந்த அப்புறம் 7 மணிக்கு கரெக்டா இங்க வந்துருவோம். வந்து இங்க இருந்து சிவபெருமானை பார்த்துட்டு போனாதான் எங்களுக்கு நாளே வந்து நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி. இருதய நோய் இருக்கவங்க கண்டிப்பா வந்தாங்க அப்படின்னா அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் வந்து சொன்னாங்க. அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன். அந்த மந்திரத்தை நீங்க டெய்லி படிச்சாலே அந்த இருதய நோய் எல்லாமே போயிடும். அதுவும் இந்த கோயிலுக்கு வந்து படிச்சீங்கன்னா, ஏன்னா இந்த கோயில் ஸ்பெஷலே வந்து இருதய நோயாளிகளுக்காக கண்டிப்பா வந்தாங்க அப்படின்னா சரியாயிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் கண்டிப்பா இருக்கு. இங்க வந்து நீங்க வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நீங்க வந்து டெய்லி வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வரலாம். பிரதோஷ டைம்ல எல்லாம் செம்ம கூட்டமா இருக்கும். நாங்கெல்லாம் வந்திருக்கோம், நல்லா தடபுடலாம் சாப்பாடு எல்லாம் போட்டு பயங்கர கூட்டமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்தீங்க அப்படின்னா நார்மல் டைம்ல வந்து ஃப்ரீயா இருக்கு. இப்ப நாங்க ஒரு மார்னிங் வந்திருக்கோம், எதுவுமே இல்லாத ஒரு மார்னிங், வியாழக்கிழமை மார்னிங் வந்ததுனால ஃப்ரீயா இருக்கு. இது வந்து ரொம்பவே பழங்காலத்து ஒரு கோயில். 1000 வருஷத்துக்கும் மேல கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். பார்த்தாலே தெரியும் கோவில் பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோவில், அதாவது இந்த மாதிரி பழங்காலத்து சிவபெருமான் கோயிலுக்குலாம் நாங்க வந்தாலே நான் கண்டிப்பா சிவபுராணம் படிச்சிருவேன். சிவபுராணம் படிச்சுட்டு போனா எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். அது நீங்களும் வந்தா படிங்க, படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா சிவபுராணம்னு போட்டு கூகுள்ல வரும், அது போட்டு படிங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை படிக்கிறதுனால மனசு உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். திருநின்ற ஊர்ல இருக்க ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஒண்ணு இந்த இருதயாலீஸ்வரர் கோயில், இன்னொன்னு வந்து பக்தவச்சல பெருமாள் கோயில். இது பக்கத்து ஸ்ட்ரீட்லயே இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து இன்னொரு ஏரிக்காத்த ராமர் கோயில் ஒண்ணு இருக்கும். இந்த 3 கோயில் தான் வந்து பிரசித்தி பெற்ற கோயில் இந்த ஊர்ல. திருநின்ற ஊர்னாலே வந்து இருதயாலீஸ்வரர் அப்படி சொன்னாலே அவ்வளவு ஒரு ஃபேமஸான கோவில். நெக்ஸ்ட் வந்து நம்ம பக்தவச்சல பெருமாள் கோயில் வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்க போடுறோம். நீங்க வந்து திருநின்ற ஊருக்கு வந்து இந்த சிவபெருமானை கண்டிப்பா பார்த்துட்டு போகணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்க ஃபேமிலியில யாருக்காவது வந்து இருதய நோயெல்லாம் இருந்ததுன்னா
கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. மிருத்யுஞ்சய ஓமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிருத்யுஞ்சய ஓமெல்லாம் வந்து வீட்டுல இந்த கணபதி ஓமெல்லாம் எல்லாம் பண்றோம்ல, அந்த மாதிரி செலவு பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஓமத்தை வந்து பண்ணதுக்கான சமமா அந்த மந்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அதனால இந்த கோயிலுக்கு வந்து படிங்க, இல்ல வீட்லயே நீங்க படிங்க அந்த மந்திரத்தை. அதுக்கப்புறம் இந்த இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த இருதலேஸ்வரரும் பார்த்துட்டு பக்தவச்சல பெருமாளையும் பார்த்துட்டு போங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த கோயிலுமே. மேலும் இத்திருக்கோயில் நினைத்த காரியங்களை வெற்றியடை செய்யும் திருக்கோயிலாகும். திருமண தடைகள் நீங்க சுக்கிரவாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே எல்லாம் வல்ல மரகதாம்பாளுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம். வேலை கிடைக்க வியாழக்கிழமையானது தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய திருமண கடவுளுக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம். இறுதிவாதிகள் நீங்க எல்லாம் வல்ல இறுதியாதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமான ருத்ராபிஷேகம், மகாபிஷேகம், பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ அபிஷேகம் செய்து கொள்ளலாம். சங்கடங்கள் நிற்க சங்கட சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம். வியாதி இருப்பவர்கள் ருத்ரத்தை இறக்கக்கூடிய நமோ வக்கிரிகேபியோ தேவான் அகும் ஹிருதயேபியோ என்று சொல்லக்கூடிய அனுதாபம் சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் மிருத்யுஞ்சய மந்திரம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தியம் புஷ்டிவர்தனம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லலாம். அதை ஒரு நாளைக்கு 108 முறையோ தகுந்தாற்போல் செய்தால் கண்டிப்பாக இருதயவாதி நீங்கும் என்பது ஐதீகம். எங்களுக்கு ரொம்ப வயசாகிறதுக்குள்ளேயே உலகத்துல இருக்க எல்லா பழங்காலத்து கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நாங்க ஒரு முடிவுல இருக்கோம். அதனால இப்படிதான் நாங்க சுத்திக்கிட்டே இருப்போம். உங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து சிவபெருமானோட அருளை பெறணும்ன்றது என்னோட ஆசை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குற மாதிரி இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சிவபெருமான் பக்தர்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.